என் செல்ல குழந்தையே, உன்னுடைய மனது சந்தோஷப்படும்படியான ஒரு மங்களகரமான செய்தியோடு மஞ்சள் குங்குமத்தை கொண்டு இந்த வராகியானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா உனக்கு மங்களகரமான நிகழ்வினை நடத்தி கொடுக்க உறுதி கொடுத்து தருகின்ற வாய்ப்புகளை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள். இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான மங்கள நிகழ்வொன்று நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளை, இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதங்களை நீ காணப்போகின்றாய். மங்கள நிகழ்வொன்று நடந்து விடாதா? நம் இல்லத்தில் எல்லோரும் மனம் மகிழும்படி நல்ல விஷயங்கள் ஏதும் நடந்து விடாதா என்று சொல்லி மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உனக்கு உன் மனது நிச்சயமாக சந்தோஷப்படும்படி மகிழ்வான விஷயம் ஒன்று நடக்கத்தான் போகின்றது. எத்தனையோ காலங்கள் இதற்காக காத்து கொண்டிருந்தாய். எத்தனையோ நாட்கள் உனக்கு உன்னுடைய அத்தனை வேதனைகளும் இதனால் கடந்து போய் கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் எப்பொழுது கிடைக்கும், நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய். எல்லோருக்கும் நடக்கின்ற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் நடக்கவில்லையே, அப்படி என்ன குறை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை மனதிற்குள் மிகுந்த வேதனையோடு நீ இருந்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு இந்த வராகி உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதனை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை சரியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? அம்மா காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வர மாட்டாள் என்பதனை நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய். அதனால்தான் இந்த வராகி உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை மட்டும்தான் உன் கைகளில் கொடுக்க மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உன்னை எங்கே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான மனநிறைவும் முழுமையாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. அம்மாவின் கைகளிலிருந்து மஞ்சள் குங்குமத்தை பெறுகின்றோம், இதைவிட வேறென்ன நமக்கு வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷம்தானே அடைய வேண்டும். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எத்தனை பேருக்கு கிடைத்துவிடும் இந்த பாக்கியம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்க வேண்டிய நேரம் இப்பொழுது இந்த தாயின் அன்பு உன்னோடு சேர்ந்து உனக்கு கிடைத்திருக்கின்றது. எல்லா காலகட்டத்திலும் என் பிள்ளை நீ இந்த தாயானவள் நமக்கு எல்லாம் தருவாள் என்று எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டாயோ அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன். நடக்காத விஷயங்களை எண்ணி வருந்தாமல் நடக்கின்ற விஷயங்களை நினைத்து மிகுந்த சந்தோஷம் கொள். என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நீ எவ்வளவுதான் கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான மனநிறைவு கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எப்படி கஷ்டங்கள் வரும், உனக்கு எப்படி வேதனைகள் வரும்? ஏதாவது ஒரு நிமிடம் உனக்கான சந்தோஷத்தை சட்டென்று காட்டும் பொழுது அந்த நொடி அதை நீ கைப்பற்றி கொள்ள வேண்டும். கிடைத்த வாய்ப்புகளை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தவறவிடக்கூடாது. உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நீ தவறவிடும் பொழுது அதை உன் அருகிலிருந்து எப்பொழுது நீ வீழ்வாய் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பவர்கள் சட்டென்று கைப்பற்றிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை என் குழந்தை
என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த வராகியை சற்று நினைவு கூர்ந்தால், என் பிள்ளையே, கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணம் உன்னை நிச்சயமாக மனதை அமைதிப்படுத்திவிடும். கோபப்படுவதை நிறுத்திவிட்டு வருகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையை உனக்கேற்றதாக கொண்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ திருப்பங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் அதை கண்டு என் பிள்ளை ஏக்கம் கொண்டது இன்னமும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. அம்மா, இதை மட்டும் கொடுத்து விட்டால் நான் திருப்தியாகி விடுவேன் என்று சொன்னாய். ஆனால் அப்படி நீ கேட்டதை கொடுத்தும் உன் மனது திருப்தியாகவில்லை. இதைவிட இன்னொன்று அடுத்தது பெரிதாக வேண்டும், இந்த நிலையை மட்டும் கொடுத்து விடு என்று நீ சொல்கின்றாய். அம்மா சொல்வது உண்மைதானே என் பிள்ளையே, உன்னை குறை சொல்ல ஒன்றும் இல்லை. இன்றிருக்கின்ற காலகட்டம் அப்படித்தான் இருக்கின்றது. இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் பலவிதமான போட்டிகள் இருக்கும் பொழுது நீயும் இங்கே போராட வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் என் பிள்ளை, ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக இருக்கும் பொழுது அதை பெற்று விடுவதற்கு நீ ஆசைப்படுகின்றாய். இத்தனை காலகட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அப்படியானால் இந்த நொடி உன் வாழ்க்கையில் நான் தருகின்ற சந்தோஷங்களை நீ எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா உன்னை தேடி வந்து மஞ்சள் குங்குமம் தரும் பொழுது சட்டென்று உன் மனதில் என்ன தோன்றும்? இன்று நம் தாய் நம் மீது தன் பார்வையை வைத்து விட்டால் நிச்சயமாக இனிமேல் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் அல்லவா? என் தங்கமே, எண்ணங்களை வாழ்க்கையாக்க முடியும் என்பதை நீ நம்புகின்றாய் அல்லவா? அப்படியானால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்துப் பார். எந்த அளவிற்கு நீ உன் மனதிற்குள் எண்ணங்களை தெளிவாக வைத்திருக்கின்றாயோ, எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்று நம்புகின்றாயோ, அந்த அளவிற்கு நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். அடுத்தவர்களின் வார்த்தைகளும் அடுத்தவர்களின் எண்ணங்களும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஏனென்றால் நல்லதை நினைத்தால்தான் என் பிள்ளை என்றோ வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாயே. தீமையை அல்லவா நினைக்கின்றார்கள். உனக்கு நல்லது நடக்கக்கூடாது, உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வு நடக்கக்கூடாது என்று எட்டி எட்டி பார்க்கின்றவர்கள் ஏராளம். எங்கே உன் குடும்பத்தில் இதுவெல்லாம் நடந்து விடுமோ என்று சொல்லி காத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். மனது அவர்களுக்கு பதற்றமாகவே இருக்கின்றது. நல்லது நடந்துவிடக்கூடாதே என்று எண்ணி அவர்கள் தவிக்கின்றார்கள். என் பிள்ளையே, இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக தெய்வம் ஒரு நாள் சரியான நேரத்தில் தண்டனையை கொடுக்கும். அப்பொழுது அவர்கள் இந்த வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க முடியாமல் தவித்து நிற்பார்கள். மங்கள நிகழ்வு அடுத்தவர்கள் இல்லத்தில் நடந்தால் உனக்கு வயிற்றெரிச்சல் வருகிறது என்றால் உன் இல்லத்தில் மட்டும் அது எப்படி நடந்துவிடும்? என் பிள்ளையே, அப்படியே நடந்தாலும் அதில் 1000 பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுவெல்லாம் காரணமில்லாமல் நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே, தீயவர்களுக்கு நல்லது நடக்கும் பொழுது அதன் பிறகு அவர்களுக்கு வாழ்க்கையில் பல பேராபத்துக்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிக பெரியதொரு திருப்பத்தை தந்துவிடும். மங்கள நிகழ்வினை நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் நான் தயாராகிவிட்டேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும். சரியான சந்தர்ப்பத்தில் சில விஷயங்கள் கிடைக்கும் பொழுது தவற விட்டு விட்டோமானால் மீண்டும் அது நம்மை தேடி வருவது சற்று கடினமானதுதான். என் பிள்ளை, அதை நீ உணர்ந்து கொண்டாய் என்றால் அம்மாவின் வார்த்தையில் இருக்கின்ற உண்மை என்னவென்று உனக்கு புரிய வரும். என் பிள்ளையே, உன்னுடைய நீண்டகால ஏக்கத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். என் தங்கமே, நீ இப்பொழுது எந்த ஒரு விஷயத்தில் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வு நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை இன்னமும் துரிதப்படுத்து. சரியான நேரத்தில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய். நீ துரிதப்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும். அது உன் கைகளில் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எல்லா காலகட்டத்திலும் உனக்கென்று கிடைக்கவிருக்கின்ற உண்மைகள், உண்மையான விஷயங்கள் எல்லாமும்
நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் வேண்டும். அது இப்பொழுது இந்த தாயின் மூலமாக உன்னை வந்து சேர்ந்து விட்டது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.